ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வினா எண் 1. உலகிலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடு எது? ஏ இந்தியா, பி அமெரிக்கா, சி ரஷ்யா, டி ஜப்பான். சரியான விடை இந்தியா. இந்தியாவில் மட்டும்தான் 15 வயதிலிருந்து 24 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். வினா எண் 2. ஒரு ஆண்டின் மிகவும் நீளமான நாள் எது? ஏ ஜனவரி 1, பி ஜூன் 21, சி ஆகஸ்ட் 11, டி நவம்பர் 11. சரியான விடை ஜூன் 21. ஒவ்வொரு ஆண்டின் ஜூன் 21ஆம் நாள் பகல் பொழுது அதிக நேரம் இருக்கும். வினா எண் 3. இந்தியாவில் மாநில முதலமைச்சராவதற்கு குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன? ஏ 18, பி 23, சி 25, டி 30. சரியான விடை 25 வயது. வினா எண் 4. நாம் இப்போது அணியும் நீல நிற ஜீன்ஸ் பேண்ட் எந்த ஆண்டு வடிவமைக்கப்பட்டது? ஏ 1843, பி 1853, சி 1863, டி 1873. சரியான விடை 1873ஆம் ஆண்டு. வினா எண் 5. சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஏ விருதுநகர், பி மதுரை, சி திருச்சி, டி சென்னை. சரியான விடை விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் எனும் ஊரில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ளது. வினா எண் 6. இந்திய நாணயம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் உலோகம் எது? ஏ செம்பு, பி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், சி வெண்கலம், டி எஃகு. சரியான விடை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். வினா எண் 7. உலக வரலாற்றில் இதுவரைக்கும் அதிக விலைக்கு விற்கப்பட்ட விலங்கு எது? ஏ யானை, பி சிங்கம், சி குதிரை, டி ஒட்டகம். சரியான விடை குதிரை, அதாவது பந்தய குதிரை. வினா எண் 8. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிக காடுகள் உள்ளது? ஏ நாமக்கல், பி கன்னியாகுமரி, சி திருநெல்வேலி, டி நீலகிரி. சரியான விடை நீலகிரி மாவட்டம். வினா எண் 9. மனித உடலின் தொட்டி என்று அழைக்கப்படும் உறுப்பு எது? ஏ சிறுநீரகம், பி மண்ணீரல், சி கல்லீரல், டி கணையம். சரியான விடை சிறுநீரகம். அதற்கு காரணம் சிறுநீரகம் இரத்தத்தில் உள்ள தேவையற்ற நச்சுக்களை வடிகட்டி சிறுநீராக வெளியேற்றுகிறது. வினா எண் 10. உலக அதிசயங்களில் முதலாவது இடத்தில் இருக்கும் அதிசயம் எது? ஏ சீன பெருஞ்சுவர், பி எகிப்து பிரமிடுகள், சி தாஜ்மஹால், டி பைசா கோபுரம். சரியான விடை எகிப்து பிரமிடுகள். வினா எண் 11. இந்தியாவில் மதுபானங்கள் அதிக அளவில் விற்பனையாகும் மாநிலம் எது? ஏ கர்நாடகா, பி தமிழ்நாடு, சி தெலுங்கானா, டி ஆந்திரா. சரியான விடை கர்நாடகா. கர்நாடகா முதலிடத்திலும் அடுத்தடுத்த இடங்களில் தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களும் உள்ளது. வினா எண் 12. பொது இடங்களில் சிகரெட் புகைக்க தடை விதித்துள்ள நாடு எது? ஏ பூட்டான், பி மலேசியா, சி இந்தியா, டி இலங்கை. சரியான விடை பூட்டான் மற்றும் மலேசியா. வினா எண் 13. ஒரு ஆண் அடிக்கடி சுய இன்பம் செய்வதால் எந்த நோய் வரவே வராது? ஏ இதய நோய், பி சர்க்கரை நோய், சி புற்றுநோய், டி சுவாச நோய். சரியான விடை புற்றுநோய். அதாவது ஆண்களுக்கு 40 வயதிற்கு மேல் ஏற்படும் பிராஸ்டேட் புற்றுநோய் வராது. ஆய்வுகளின்படி தவறாமல் விந்து வெளியேற்றுவது உடலில் தேங்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி பிற்காலத்தில் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிராஸ்டேட் புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை கணிசமாக குறைப்பதாக தெரிய வந்துள்ளது. நிறைய ஆண்கள் சுய இன்பம் செய்யறத ஒரு தவறான பழக்கமா கருதுறாங்க. ஆனா சுய இன்பம் செய்யறதுனால நிறைய நன்மைகள் இருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது. அதுல முதலாவது மன அழுத்தத்தை அது குறைக்குது. எப்படின்னா சுய இன்பம் மற்றும் விந்து வெளியேற்றுதல் செயல்முறையானது உடல்ல இருக்கக்கூடிய பதற்றத்தை தணிச்சு மகிழ்ச்சியை தரும் என்டோர்பின்ஸ் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்கள் அது சுரக்க செய்யுது. இது மனிதர்களுக்கு மன அமைதியை தரக்கூடியது.
அடுத்தது பாலியின் திறன் மேம்பாடு. சுய இன்பம் செய்வதன் மூலம் ஆண்கள் தங்கள் உடலின் உணர்வுகள் மற்றும் விருப்பங்களை நன்கு புரிந்து கொள்ள முடியும். இது அவங்களோட திருமண வாழ்க்கையில ஏற்படக்கூடிய செயல்திறன் கவலை மற்றும் விரைவாக விந்து வெளியேறுதல் போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்த உதவியா இருக்கும். மேலும் ஆண்கள் சுய இன்பம் செய்யறனால அவங்களுக்கு அது நல்ல தூக்கத்தையும் வரவழைக்கும். சுய இன்பம் அப்படின்றது உடலியல் ரீதியா இயற்கையான மற்றும் ஆரோக்கியமான ஒரு செயல்முறை தான். ஆனாலும் இதை அளவுக்கு அதிகமா செய்வதோ இல்லைன்னா அன்றாட வாழ்க்கை, வேலை மற்றும் மன ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருந்தாலோ அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். வினா எண் 14. உலக புகழ் பெற்ற மீனாட்சியம்மன் கோவிலில் 4 கோபுரங்களில் மிகவும் பழமையானது எது? ஏ வடக்கு கோபுரம், பி தெற்கு கோபுரம், சி மேற்கு கோபுரம், டி கிழக்கு கோபுரம். சரியான விடை கிழக்கு கோபுரம். வினா எண் 15. தமிழ்நாட்டின் பணப்பயிர்களில் முதன்மையானது எது? ஏ ஏலக்காய், பி மிளகு, சி கரும்பு, டி கோதுமை. சரியான விடை கரும்பு. 2வது இடத்தில் பருத்தி உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.